அப்ப இந்த ஒடுக்கற் பிரிவுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடையவத்தையில பொதுவாக களம் இருக்கிறதுனால இடையவத்தையில இருந்துதான் இளையுறு பிரிவுக்கோ அல்லது ஒடுக்கற் பிரிவுக்கோ போகணும். அப்ப இடையவத்தையிலேயே வந்து சிந்தட்டிக் ஃபேஸ் வந்துடும். இடையவத்தையில இருக்கிற 3 அவத்தைகளும் எது? G1 S G2. அதுல எஸ்ல என்ன முக்கியமா நடைபெறும்? எஸ்ல நடக்கும் என்ன? டிஎன்ஏ பகர்ப்பு. டிஎன்ஏ பகர்ப்பு ஆல்ரெடி எஸ்ல நடந்துரும். அப்ப டிஎன்ஏ ஆல்ரெடி 2ஆக பிரிஞ்சதுனால இப்ப அந்த 2ஆக பிரிஞ்சத்தையும் சேர்த்து தான் நாங்க பிரிக்கணும். இப்ப நான் நேத்தும் விளங்கப்படுத்தினேன். அப்ப நார்மலாக 23 சோடி நிறமூர்த்தங்கள் எங்கட களத்துக்குள்ள இருந்தால், அதாவது 46 நிறமூர்த்தம் இருந்தால் எஸ் அவத்தையில அது 92 நிறமூர்த்தமா மாறிடும். அப்ப எங்களுக்கு பிள்ளை களத்துல விந்து அல்லது முட்டை களத்துல வர வேண்டியது வந்து ஒரு மடியமான களம். ஒரு மடியமான களம் என்றா 46 களத்துல இருந்து 23 களம் வரணும். 23 நிறமூர்த்தம் வரணும் எங்களுக்கு. 46 நிறமூர்த்தமானது 23ஆக ஒடுக்கப்படணும். அதனாலதான் இது ஒடுக்கற் பிரிவு என்று சொல்றோம். ஆனா அது இந்த ஒடுக்கற் பிரிவுக்கு வாரத்துக்கு முதலே 46 நிறமூர்த்தங்களும் 92 நிறமூர்த்தங்களாக டபுள் ஆகிட்டு. அப்ப இங்க நாங்க 92ஐயும் இங்க ஒரு மடிய களமாக மாத்துற நேரம் இங்க வந்து 4 களங்கள் உருவாகும்ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த 4ம் வந்து பிறப்புரிமை ரீதியில வேறுபட்டிருக்கு. அதான் அது எப்படி நடக்குதுங்கிறது தான் நீங்க மெயினா ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப இந்த 96 கொண்ட களம் 2ஆ பிரியும் போது 46 வந்து திருப்பி 2ஆ பிரியும் போது 23 வரும். அப்ப இதனால 2 பிரிவு நடக்கிறதுனால இங்க இருக்கிற பிரிவுகள் ஒடுக்கற் பிரிவு 1, ஒடுக்கற் பிரிவு 2 என்று சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பிரிவுலையும் 5 அவத்தைகள் இருக்குது. சரிதானே? அப்ப முன்னவத்தை, அணு அவத்தை, மேன்முக அவத்தை, ஈற்றவத்தை கூடிய ஒரு பிரிவு. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துத்தான் ஒவ்வொரு ஒடுக்கற் பிரிவு 1ம் 2ம் நடக்கும். இப்ப இதுல 1 ஒரு மடியமான களத்தை உருவாக்குறது, 2வது மாறல்களை உருவாக்குறது. அப்ப மாறல்களை உருவாக்குறதுக்காக ஒடுக்கற் பிரிவுல 3 செயற்பாடு நடக்கும். அந்த 3 செயற்பாடும் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். SCQல வரும், MCQலையும் வரும். சரிதானே? ரைட். அப்ப அதைத்தான் நாங்க அந்த நேத்து கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு இருந்தோம். இன்றைக்கு நாங்க அதை குயிக்கா ரிவைஸ் பண்றேன். அதுல விளங்காட்டி நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், உதாரணமா இது தாய் என்று சொன்னா, இது தந்தை என்று சொன்னா, தாயில இருக்கிற 2 நிறமூர்த்தங்களும் இரட்டிப்படையுது இடையவத்தையில. ஒடுக்கற் பிரிவு 1ல வந்து இந்த இரட்டிப்படைந்த களங்கள் 2 நிறமூர்த்தங்கள் 2ம் 2ஆக பிரிஞ்சு ஒரு மடிய களமாக மாறுது. இது ஒரு சோடியாக இருந்தது ஒத்தையாக மாறுது. இந்த ஒரு சோடியும் இரட்டிப்படைஞ்சிருக்கு ஏற்கனவே. அதை நாங்க இடையவத்தையில நடந்தது ஆட்டோமேட்டிக்காக. இரட்டிப்படைஞ்சதோடையே அது ஒரு மடிய களமாக மாறுது. பிறகு அந்த ஒரு மடிய களத்துல இரட்டிப்படைஞ்சது 2ஆ வேறுபட்டு 4 ஒரு மடிய களங்கள் தோன்றும். அதான் இங்க நடக்குது. பிறகு இந்த ஒரு மடிய களமும் இனப்பெருக்கம் அடைகிற நேரம், அதாவது சேர்க்கை அடைகிற நேரம், இனச்சேர்க்கை அடைகிற நேரம், அது வந்து இருமடிய களமா மாறுது. அப்ப அதுல முதலாவது ஸ்டெப் வந்து இந்த ஒடுக்கற் பிரிவு 1ல முன்னவத்தை 1ல தான் முக்கியமான செயற்பாடுகள் சிலது நடக்கும். அப்ப அதுல 1 வந்து இந்த அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நிறமூர்த்தம் வந்து இரட்டிப்படைஞ்சால் ரைட், ஒரு நிறமூர்த்தம் இடையவத்தையில இரட்டிப்படைஞ்சால் அதுல அமைப்பொத்த சோடியம் இரட்டிப்படைஞ்சிருக்கும். இப்ப எங்களுக்கு தேவை 2 ஒருமடியமான அல்லது ஒரு மடியமான கலங்களை உருவாக்குறது எங்களுக்கு தேவை. அப்போ ஒரு மடியமாக உருவாக்கணும் என்றா தாயிடையும் தந்தை, அதாவது அமைப்பொத்த சோடி இருக்குதானே, ஒரே ஷேப்ல இருக்கிற நிறமூர்த்தம் இருக்குதானே, அது ரெண்டும் ஒரு கலத்துக்குள்ள பெய்தா ஒரு மடியம் உருவாகலாம். விளங்குதா பிள்ளைய? இப்ப இந்த சிவப்பும் நீலமும் இது ரெண்டும் அமைப்பொத்த நிறமூர்த்தம் என்று சொன்னால், இந்த அமைப்பொத்த நிறமூர்த்தம் ரெண்டும் ஒரு ஸ்பெர்முக்குள்ள போயிட்டு சொன்னால் அது ஒரு மடிய கலமா மாறாது. அது திருப்பி இருமடிய கலமா மாறிடும். அமைப்பொத்த சோடி ஒன்றாரிக்கப்படாது. அமைப்பொத்த சோடியை நாம் என்ன செய்யணும்? 2ஆ பிரிக்கணும். அப்படி என்று சொன்னால் முதல்ல நாங்க ஒரு மடிய கலத்தை உருவாக்குறதுக்காக என்ன செய்யறோம்னா, அமைப்பொத்த நிறமூர்த்தங்களை 2ஆ பிரிச்சு எடுக்கும். 2 பக்கத்துக்கு எடுக்கும். சரிதானே? இப்படி அமைப்பொத்த நிறமூர்த்தங்களை எடுக்கிற நேரம் அமைப்பொத்த நிறமூர்த்தத்துல 1 சிவப்பு கலர்ல இருக்கிறது இந்த கலத்துல தந்தையிலிருந்து வந்த நிறமூர்த்தமா இருக்கலாம். நீலமா இருக்கிறது தாயிலிருந்து வந்தது, உதாரணத்துக்கு சொல்றேன், இருக்கலாம். இந்த தந்தையிலிருந்து வந்த சிவப்பு ஒரு பக்கமும்
தாயிலிருந்து வந்த நீளம் இன்னொரு பக்கமும் பிரிஞ்சாதான் ஒரு மடிய கலம் உருவாகும். சரிதானே? இல்லாம சிவப்பும் நீளமும் ஒரு கலத்துக்குள்ளேயே போயிட்டேன்னு சொன்னா அங்க ஒரு மடிய கலம் உருவாகாது. திருப்பி திருப்பி சொல்றோம் உங்களுக்கு விளங்குறதுக்கு ஈஸியாக. ஆகவே நாங்க இது ரெண்டையும் பிரிக்கணும் என்று சொன்னால் என்ன அவத்தையில நிறமூர்த்தங்கள் ரெண்டா பிரிக்கப்படும்? என்ன அவத்தையில பிள்ளைகள் பிரிக்கப்படும்? நிறமூர்த்தங்கள் ரெண்டா பிரிச்சு ரெண்டு பக்கமும் போகும். நாங்க இளையுறு பிரிவுல படிச்சோம். எந்த அவத்தையில நிறமூர்த்தங்கள் ரெண்டா ரெட்டிப்படைஞ்ச நிறமூர்த்தம் ரெண்டா பிரிக்கப்பட்டு வேற வேற ஆகும்? எந்த அவத்தை? முன் அவத்தையா, அணு அவத்தையா, மேன்முக அவத்தையா, ஈற்ற அவத்தையா? எந்த அவத்தையில கவுறு கட்டி இழுக்கப்படும்? நுண்புண் குழாய்களால ரெண்டு பக்கத்துக்கு இழுக்கப்படும். ஞாபகம் இருக்குதா இளையுறு பிரிவுல படிச்சது? அணு அவத்தை. அணு அவத்தையில அணு அவத்தை தட்டு உருவாகும். அப்படித்தானே? அணு அவத்தையில நடுவுல அடுக்கப்படும். ரைட், வெரி குட். அப்ப மேன்முக அவத்தையில தான் அது என்ன செய்யப்படும்? ரெண்டு பக்கமும் இழுக்கப்படும். அப்படித்தானே? அப்ப இந்த அணு அவத்தையில இந்த தட்டு உருவாகிறது ஆக முக்கியம். மேன்முக அவத்தையில இழுக்கப்படுறதுக்கு ரெண்டு பக்கமும் போகணும் என்று சொன்னால் நடுவுல இந்த நிறமூர்த்தங்கள் ஒரு தட்டாக அடுக்கப்படும். இப்ப முதலாவது எங்கட நோக்கம் என்னன்னு சொன்னா ஒரு மடிய கலத்தை உருவாக்குறது. ஒடுக்கற் பிரிவுல இளையுறு பிரிவுல அந்த நோக்கம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. அது இருமடிய கலம் தான் எங்களுக்கு திருப்பியும் தேவை. அதனால எல்லா நிறமூர்த்தத்தையும் கலந்து பகிர்ந்து அடக்கினோம். தாயிடையும் தந்தையிடையும் கலந்து அடிக்கணும். ரெண்டா பிரிச்சு எடுத்தோம். இப்ப அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா அது அதே அதே 46 92ல இருந்து 46 ஒரு பக்கம் 46 ஒரு பக்கம் போனுச்சு. ஆனா இங்க எங்கட நோக்கம் என்னன்னா இருமடிய கலங்கள்ல இருந்து ஒரு மடிய கலத்தை உருவாக்கும் போது இந்த நிறமூர்த்தங்கள் மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லா ஜீனை கொண்ட நிறமூர்த்தமும் ரெண்டு மடிய கலங்களுக்குள்ளேயும் வரணும். ஹீமோகுளோபினை தொகுக்கிற நிறமூர்த்தமும் அதுக்கு ஒரு மடிய கலம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணும். அல்புமினை தொகுக்கிற நிறமூர்த்தமும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணும். அதனால அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்களை நாங்க ரெண்டா பிரிக்கணும். அதற்காக முதலாவது நாங்க பிரிக்க வேண்டியது அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்களை ரெண்டு பக்கத்துக்கு கொண்டு போறது. அதான் முதலாவது வேலை. அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்யறோம்டா அமைப்பொத்த நிறமூர்த்தம் இதுவரைக்கும் ஒட்டி இருக்கலையே. விளங்குதா பிள்ளைகள்? அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் ரெண்டு ரெண்டா சோடி சோடியா இருந்ததுக்கு அவங்க ஒட்டி இருக்கல. அவங்க வேற வேறையா தான் கருவுக்குள்ள இருந்தாங்க. வேற வேறையா இருக்கிறவங்களை நடுவுல அடுக்கி பிரிச்சு எடுக்கணும் என்று சொன்னால் அவங்கள முதல்ல என்ன செய்யணும்? ஒட்டணும். விளங்குதா பிள்ளைகள்? முதல்ல வேற வேறையா இருக்கிற அமைப்பொத்த நிறமூர்த்தங்களை ரெண்டா பிரிச்சு ஒரு பக்கத்துக்கு மாத்தி ஒரு பாத்து கலங்களாக யா ஒரு மடிய கலங்களாக உருவாக்கணுமாக இருந்தால் இந்த ரெண்டு அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தத்தை நாங்க என்ன செய்யணும்? ஒன்றாக ஒட்ட வேணும். அதுதான் இந்த முன்னவத்தையில நடக்கும். சரிதானே? முன்னவத்தையில நடக்கும். இப்ப இதுல முன்னவத்தையில இவ்வாறு ஒற்ற இந்த இதுக்கு நாங்க பல்லிணைவு பட்டிகை என்று சொல்லுவோம். ஜிப் மாதிரியான கட்டமைப்பு, பல்லிணைவு பட்டிகை போன்ற கட்டமைப்பால அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் ஒட்டப்படும். ஒரு நிறமூர்த்தம் இரட்டிப்படைஞ்சு வார ஒரு பாதிக்கும் இன்னொரு பாதிக்கும் நாங்க என்னென்று பேர் சொல்லுவோம்? ஒரு நிறமூர்த்தம். அமைப்பொத்த சோடிய கேக்கல்ல, ஒரு நிறமூர்த்தம் இரட்டிப்படைவதனால இடையவத்தையில இரட்டிப்படைவதனால வார இந்த ரெண்டு இரட்டையும் என்ன பேர் சொல்லுவோம்? நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? என்ன அரை நிற உருக்கள் என்று சொல்லுவோம்? சகோதர அரை நிற. சகோதரி அரை நிற உருக்கள். வெரி குட். சகோதரி அரை நிற உருக்கள். அப்ப இந்த சிவப்பு ரெட்டிப்படைஞ்சத்தினால வந்த இந்த நிறமூர்த்தத்துல ஒரு சிவப்பு பாதி சிவப்புக்கு சகோதரி அரை நிற உருவன்னு சொல்லுவோம். மற்ற பாதிக்கு சகோதரி அரை நிற உருவன்னு சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேரும் சகோதரி அரை நிற உருக்கள். அவங்க தனியே இருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதோட அவர சகோதரி இல்லாத இருக்கிற இன்னொரு அரை நிற உருவம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறார். இவர் உடன் பிறந்தவர் அல்ல. இந்த நீல கலர் நிறமூர்த்தம் இவங்க இவ்வளவு காலமும் ஒட்டிக்கு இருந்தவங்க இல்லை. ஆனா இவரே போன்றவர்.
சரிதானே? இந்த சிவப்பை போன்ற அதே ஷேப்ல இருந்தவர் தான் இந்த நீலமும். ஆனா ரெண்டு பேரும் ஒரு ஆள் இல்ல. ஒரு ஆள் தந்தையிலிருந்து வந்தவர், ஒரு ஆள் தாயிலிருந்து வந்தவர். இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒட்டினத்தால இந்த நீலத்துக்கும் இந்த சிவப்புக்கும் நாங்க சொல்லுவோம் உடன் பிறவாத அரைநிற உருக்கள் என்று சொல்லுவோம். என்ன அரைநிற உருக்கள்? உடன் பிறவாத அல்லது சகோதரி அல்லாத. உடன் பிறக்கலையே இவங்க. இவங்க ரெட்டிப்படைஞ்சவங்க உடன் பிறந்தவர்கள். அதுல ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆள் உருவாகினவர். ஆனா அந்த நீலமும் சிவப்பும் ஒரு ஆள்ல இருந்து ஒரு ஆள் உருவாகல. ஒரு ஆள் தந்தையிலிருந்து வந்தவர், ஒரு ஆள் தாயிலிருந்து வந்தவர். எனவே அவங்க உடன் பிறவாத ஆட்கள், ஆனா அமைப்பொத்தவர்கள். அமைப்பு ஒத்ததுண்டா ஷேப்ல ஒண்டா இருக்கும். அப்ப அமைப்பு ஒத்தவர்கள், ஆனா உடன் பிறவாதவர்கள். அதனால இவங்களை சொல்றது உடன் பிறவாத சகோதரிகள், உடன் பிறவாத அரை நிற உருக்கள் சொல்லி சொல்லுவோம். அப்ப முதலாவது உடன் பிறந்த அரை நிற உருக்கள் அல்லது சகோதரி அரை நிற உருக்கள். இரண்டாவது உடன் பிறவாத அரை நிற உருக்கள் என்று நாங்க ரெண்டா பிரிச்சிருக்கோம். ரைட்? இப்ப இந்த உடன் பிறந்த அரை நிற உருக்களும் உடன் பிறவாத அரை நிற உருக்களும் சாரி அமைப்பொத்த இந்த ரெண்டு நிறமூர்த்தங்களும் இப்ப என்ன செஞ்சிட்டு ஒட்டிட்டு இப்படி ஒட்டின இந்த சிக்கலை நாங்க சொல்ற பேர் தான் என்ன? கோப்பிழை சிக்கல். இந்த பெயர்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கோப்பிழை சிக்கல். ரைட்? இப்படி இந்த கோப்பிழை சிக்கல் உருவாகினத்துக்கு பிறகு நடக்கிற மாறல்களை தோற்றுவிக்கிற செயற்பாட்டுக்கு பேர் தான் ஒடுக்கம். முதலாவது ஒடுக்கம். இந்த ஒடுக்கமும் குறுக்கு பரிமாற்றம். அதாவது ஒடுக்கம் என்று சொன்னா இந்த அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் ரெண்டும் ஒட்டுறதுக்கு நாங்க பெயர் சொல்றது ஒடுக்கம் என்று சினாப்சிஸ். இந்த ரெண்டும் இப்படி ஒட்டிச்சே இந்த செயற்பாட்டுக்கு நாங்க சொல்ற பேர் ஒடுக்கம். இந்த ஒடுக்கத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்றால், இப்ப யாராவது சொல்லுங்க பாப்போம். இது இரட்டிப்படைஞ்சது சிவப்பு கலர்ல இருக்கிற நிறமூர்த்தம். இது இரட்டிப்படைஞ்சதுன்னு சொன்னா இதேதுதான் இங்காலையும் இருக்கிறது. இப்ப இந்த உடன் பிறந்த அரை நிற உருக்களுக்கு இடையில இந்த துண்டும் ஒரு பாதியில இருக்கிற துண்டும் ஒரு பாதியில இருக்கிற துண்டும் குறுக்கு பரிமாற்றம் நடந்தால் இதுல ஏதாவது ஒரு மாறல் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? இந்த சிவப்புல இருக்கிற ஒரு ஒரு இந்த காலும் இத புயம் என்று சொல்லுவோம். அதே அதுல இருந்து ரெட்டிப்படைஞ்சு உருவாகின இன்னொரு சிவப்பு காலும் இருக்கு. இந்த கால எஞ்சால வெட்டி இந்த கால எஞ்சால வெட்டி மாறி மாறி ஒட்டினால் இதுல ஏதாவது மாறல் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க பிள்ளைகள். இதுல ஏதாவது மாற்றங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா? இருக்குதா இல்லையா? மாற்றம் ஜீன்ல ஏதாவது மாற்றம் வருமா? விளைகிற ஜீன்கள் இப்ப இந்த சிவப்புல இருந்து இந்த சிவப்புக்கு மாறுறதுனால இதுல ஒரு துண்டை வெட்டுறன்னு ரெண்டு வைங்க. இந்த சிவப்பிட ஒரு காலை வெட்டி இந்த சிவப்பிட ஒரு காலில் ஒட்டுறேன். அங்கால வெட்டி இங்கால ஒட்டுறேன். இதால ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. ஏற்படாது. ஏனென்றா இது இதுல கோப்பி. இது சகோதரி, அதாவது ரெட்டையர்கள்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவங்க ட்வின்ஸ். ட்வின்ஸ் ரெண்டு பேரும் சர்வ சமம். அப்ப இந்த ட்வின்ஸுக்குள்ள எந்த வெட்டி குத்தி என்ன செஞ்சாலும் எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்ப எங்களுக்கு உருவாகிற ஒருமடிய களத்துல மாறல்களும் உருவாகணும். நாங்க சொன்னோம். அப்பதான் பிள்ளை வேற மாதிரி வரும். இல்லாட்டி தாயை போலும் தந்தையை போலும் உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அப்ப மாறல்களை கூட்டணும் என்று சொன்னா நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த தந்தையிலிருந்து வந்த சகோதரி அல்லாத, அதாவது உடன் பிறவாத அரைநிற உருக்கள்ல இந்த கால்களை புயங்களை மாற்றினம் என்று சொன்னா என்ன ஏற்படும்? மாறல்கள் ஏற்படும். ஏண்டா இது ஒன்று தந்தையிலிருந்து வந்தது, ஒன்று தாயிலிருந்து வந்தது. இவங்க அமைப்பொத்த நிறமூர்த்தங்களை ஒளிய ஒரே மாதிரியான ட்வின் நிறமூர்த்தங்கள் அல்லது சகோதரி நிற உருக்கள் அல்ல. இவங்க சகோதரி இல்லை. அவங்க உடன் பிறவாதவர்கள், ஆனா அமைப்பொத்தவர்கள். அப்ப இந்த அமைப்பொத்த நிறமூர்த்தங்களின் உடன் பிறவாத அரை நிற உருக்கள்ல இந்த புயங்கள் குறுக்கு பரிமாற்றம் அடையும். சரியான குறுக்கு பரிமாற்றம் என்று சொன்னா இவர ஒரு காலில் ஒரு துட்டை வெட்டி நாங்க அவர காலில் வச்சு தைக்கிறோம். நீங்க பாருங்க, ஆபரேஷன் ஒன்று பண்றோம். இவர காலில் இருக்கிற ஒரு துண்டை வெட்டி இங்க அளவைக்கும். இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த இந்த பர்பிள் ஆரம்பத்தில் இருந்தது பர்பிள் ப்ளூ.
இப்ப என்ன நடந்திருக்குது, பர்பிளும் ப்ளூவும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகி இருக்குது, அப்படித்தானே? அப்ப இந்த ஜீன்ல என்ன நடந்திருக்குது, மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இப்ப ஹீமோகுளோபின் தான் உருவாக போகுது, அதுல சின்ன மாற்றம் உருவாகி இருக்குது. இப்ப ஹீமோகுளோபினால மாற்றம் வர போறல, ஆனா இப்ப உயரத்தை தீர்மானிக்கிற ஜீன், கலரை தீர்மானிக்கிற ஜீன், முடிகிற கலரை தீர்மானிக்கிற ஜீன், கண்ட கலரை தீர்மானிக்கிற ஜீன், இந்த ஜீன்கள் அங்காளஞ்சல மாறக்குள்ள இது போற இந்த நிறமூர்த்தம் எந்த களத்துக்குள்ள போகுதோ அந்த களத்துக்குள்ள இருக்கிற இயல்பு என்ன செய்ய போகுது, மாறுபட போகுது. சரிதானே? பெற்றார்ல இருந்து அந்த களத்துல மாறுபாடு ஏற்பட போகுது. அப்ப இதன் மூலம் மாறல்கள் உருவாகும். இதை நாங்க சொல்ற குறுக்கு பரிமாற்றம். இந்த குறுக்கு பரிமாற்றமுற்ற இடங்கள் வந்து கோப்புகள் என்று சொல்லப்படும், சாஸ்மேட்டா கோப்புகள் என்று சொல்லப்படும். ரைட்? இப்ப என்ன நடக்க போகுது, இப்ப ஒரு பாத்து களத்தை நாங்க உருவாக்க போறோம். இப்போ ஒரு பாத்து களத்தை உருவாக்குறேன்னு சொன்னால் என்ன செய்யணும், இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ரெண்டு பக்கத்துக்கு போக வைக்கணும். சரிதானே? அப்ப இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ரெண்டு பக்கத்துக்கு போக வைக்கணும் என்றால் இப்ப கதிர்கள் உருவாகும். கருச்சூழி உடையும், வளமையான மாதிரி நாங்க இளையுறு பிரிவுல படிச்ச மாதிரி கருச்சூழி தடையாக இருக்கும், இனத்துக்கு நுண்புண் குழாய்கள் வந்து இதுல போய் இணைஞ்சு பிரிஞ்சு போறதுக்கு தடையாக இருக்கும். அப்ப கருச்சூழி உடையும், உடுவுறு தோன்றும், கதிர்கள் தோன்றும். இந்த ரெண்டு புன்மையத்திகளும் எதிரெதிர் திசைக்கு அசையும். ரைட்? இந்த நிறமூர்த்தங்களினுடைய அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டித்தானே இருக்குது. இப்ப இந்த ஒட்டின அரை நிறமூர்த்தங்கள்ங்கிறதுனால இந்த கதிர்கள் வந்து இந்த அமைப்பொத்த நிறமூர்த்தங்களோட ஒவ்வொரு பக்கத்திலையும் இணைஞ்சு கொள்ளும். ஆரம்பத்துல இளையுறு பிரிவுல ஒரு நிறமூர்த்தம் தான் இருந்துச்சு, அமைப்பொத்த நிறமூர்த்தம் எல்லாம் ஒட்டி இருக்கல. இங்க ஒரு நிறமூர்த்தம் இருந்ததுனால ஒரு நிறமூர்த்தத்துல ரெண்டு பக்கமும் அங்க கதிர்கள் இணைஞ்சிச்சு. ஆனா இங்க அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் சோடி சேர்ந்திருக்கிறதுனால நடுவுல கதிர்கள் இணைய வாய்ப்பு இல்லை. இங்கால நிறமூர்த்தத்துல கதிர்களும் இங்கால நிறமூர்த்தத்துல மத்த புன்மையத்தில கதிர்களும் இணையும். இப்ப அணுவத்தை தட்டு உருவாகும். இப்ப சொல்லுங்க, இப்ப ரெண்டு மாதிரி நாங்க உருவாக்கலாம். இப்ப தாயிலிருந்து வந்தது எல்லாம் சிவப்புண்டு வச்சு கொண்டால், தந்தையிலிருந்து வந்ததெல்லாம் சிவப்புண்டு வச்சு கொண்டால், தாயிலிருந்து வந்ததெல்லாம் நீலம் என்று வச்சு கொண்டால், தந்தையிலிருந்து வந்த அவ்வளவையும் ஒரு பக்கத்துக்கு கொண்டு போகலாம், தாயிலிருந்து வந்த அவ்வளவையும் ஒரு பக்கத்துக்கு கொண்டு போகலாம். அப்படின்னா எப்படி அடுக்கப்படணும், தந்தையில இருக்கிற அவ்வளவு பேரும் மேலுக்கு வர மாதிரியும், சிவப்பெல்லாம் மேலுக்கு வர மாதிரியும், நீலம் எல்லாம் கீழுக்கு வர மாதிரியும் அடுக்கப்படும். இப்படி அடுக்கப்பட்டு இந்த நிறமூர்த்தங்கள் பிரிஞ்சு ரெண்டு பக்கமும் போய் ஒரு மடிய களம் உருவாகினால் மாறல்கள் உருவாகிற வாய்ப்பு கூடவா குறையவா? நான் சொல்றது விளங்குதா? சிவப்பெல்லாம் ஒரு பக்கமும் நீளமெல்லாம் ஒரு பக்கமும் போய் ரெண்டு களம் உருவாகினா மாறல்கள் உருவாகிற வாய்ப்பு குறையுமா கூடுமா? குறையும். குறையும். வெரி குட். ஏனென்றா தந்தையிலிருந்து வந்த அதே இயல்பு இங்கால ரெண்டா பிரிய போற அந்த காலத்து கடத்தப்படும். தாயிலிருந்து வந்த அதே இயல்பு இங்கால ரெண்டா பிரிஞ்ச இயல்பு கடத்தப்படும். ஒரே ஒரு மாறல் உருவாகினது குறுக்கு பரிமாற்றம் மூலம் மட்டும்தான், சின்ன சின்ன மாற்றம் தான் உருவாகினது. அப்ப அது போதாது. அதனால இந்த அணுவத்தை தட்டு உருவாகிற நேரம் இந்த தந்தையிட இது வந்து இப்ப இந்த ரெண்டுலையும் தந்தையிட மேலுகிரி, இங்க தந்தையிட கீழுகிரி. அப்ப இங்க மேலுக்கு போற உருவாக போற இந்த ஒரு மடிய களத்துக்குள்ள ரெண்டு சிவப்பும் ஒரு நீளமும், ரெண்டு தந்தையிட இயல்பும் ஒரு தாயிட இயல்பும் வரப்போகுது. இந்த கீழே இருக்கிற களத்துக்குள்ள ரெண்டு நீளத்திர இயல்பும் ஒரு தந்தையிட அதாவது சிவப்பிட இயல்பும் வரப்போகுது. அப்ப இங்க மிக்சர் இயல்புகள் திருப்பி மாறல் அடையுது. அப்ப அதே தந்தையிட இயல்பு திருப்பி அதே காலத்துக்கு கடத்தப்படாம தந்தையிடையும் தாயிரையும் குழம்பி கடத்தப்படுது. இது 3 சோடியன்றதால இவ்வளவு மாற்றம், ரெண்டின் 3ஆம் அடுக்கு வகையான மாற்றங்கள் ஏற்படலாம். இதே 23 சோடி இருக்கிற நேரம் ரெண்டின் 23ஆம் அடுக்கு எண்ணிக்கையான மாற்றங்கள் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிதானே? இப்ப 23 அடுக்கப்பட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது 3 சோடி தான். 3 சோடியிலேயே இப்ப இதுல ஒரு சிவப்பும் ரெண்டு நீளமும் உருவாக்கலாம், ஒரு நீளமும் ரெண்டு சிவப்பும் உருவாக்கலாம், ரெண்டு சிவப்பும் ஒரு நீளமும் உருவாக்கலாம். இப்படி மாறி 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 கலங்களை உருவாக்கலாம் நாங்க. இதே 23 சோடிந்தா ஒரு சிவப்பும் 22 நீளமும் உருவாக்கலாம், ரெண்டு சிவப்பும் 21 நீளமும் உருவாக்கலாம். இப்படி நிறைய சான்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது, நிறைய மாறல்களை உருவாக்கலாம். சரிதானே? அப்ப இப்படி இவங்க வந்து
எழுந்தமானமாக இதை யாரும் டிசைட் பண்றல, அவங்க விரும்பின மாதிரி ஒழுங்குபடுத்தப்படுவாங்க, அவங்க விரும்பின மாதிரி அடுக்கப்படுவாங்க. இப்படி அடுக்கப்படுறதுக்கு நாங்க சொல்லுவோம் தன்வய தொகுப்பு, இண்டிபெண்டன்ட் அசோர்ட்மெண்ட். இந்த அணுவகத்தை தட்டுல தன்வய தொகுப்பு நடக்கும். தன்வய தொகுப்பு நடந்து இப்ப கதிர்கள் ரெண்டு பக்கமும் சுருங்கும். வளமையான இலையுறு பிரிவு மாதிரி கதிர்கள் ரெண்டு பக்கமும் சுருங்கும். சுருங்கினா என்ன நடக்கும்? இந்த ஒட்டின அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் ரெண்டா பிரியும். இப்ப பிரிஞ்சு போற நேரம் இப்ப என்னென்ன மாற்றத்துக்கான செயற்பாடுகள் இதுல நடந்திருக்குது. இப்ப பிரிஞ்சு போனால் அங்கால ரெண்டு பக்கமும் போறதுல என்னென்ன மாற்றத்துக்கான செயற்பாடுகள் நடந்திருக்குது யோசிச்சு பாருங்க. என்னென்ன நடந்திருக்குது? ஒரு நிறமூர்த்தம் என்னென்ன மாற்றங்களுக்கு உட்படுறதுக்கான செயற்பாடுகள் நடந்திருக்குது? ஒன்று, குறுக்கு பரிமாற்றம் நடந்து இந்த புயங்கள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குது ஒன்று, சரிதானே? அப்ப அங்கால சிவப்பு போனாலும் சிவப்பிட கொஞ்சம் இதுல ஒட்டிக்கிட்டு வருது நீலத்தோட, ஒரு மாற்றம். ரெண்டாவது இண்டிபெண்டன்ட் அசோர்ட்மெண்ட், அதாவது தன்வய தொகுப்பு மூலம் தாய் தந்தையிட நிறமூர்த்தங்கள் கலந்து ஒரு பக்கம் போகுது, சரிதானே? அப்ப இதன் மூலம் உருவாகின்ற மகட்களம் பிறப்புரிமை ரீதியில தாய்க்களத்தில இருந்து முற்றுமுழுதாக வேறுபட்டதாக உருவாக போகுது, சரிதானே? அதான் பிறப்புரிமை ரீதியில வேறுபட்ட கலங்கள் உருவாக போகுது, சரிதானே? மேன்முகாமத்தையில ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு போகும். ஈற்றவத்தையில ரெண்டு கரு வளமையான மாதிரி கரு ரெண்டும் உருவாகும். கருச்சூழி உருவாகும், புன்கரு உருவாகும், கதிர்கள் எல்லாம் பல்பாத்தாலியும். சோ பிறப்புரிமை ரீதியில ரெண்டு வேறுபட்ட ஒரு மடியமான களம் உருவாகும். ஏன் ஒரு மடியமான களம்? தாயிலிருந்து வந்ததும் தந்தையிலிருந்து வந்த அமைப்பொத்த சோடியாக இருந்த அமைப்பொத்த சோடிகளை நாங்க பிரிச்சு தனித்தனி நிறமூர்த்தங்களா மாத்திட்டோம். இப்ப சோடியாக இல்லை, இவங்க எல்லாரும் தனித்தனி இருக்காங்க. அந்த ரெட்டிப்பா இருக்கிறது சோடி இல்லை, அவங்க அதே அரை சகோதரி அரை நிற உருக்கள். சகோதரி அரை நிற உருக்கள் அமைப்பொத்த சோடிகள் அல்ல. சகோதரி அரை நிற உருக்களால இருமடியமாகறல்ல, அமைப்பொத்த சோடிகளால தான் இருமடியமாகிற. அப்ப அமைப்பொத்த சோடிகளை நாங்க இப்ப ரெண்டா பிரிச்சதுனால இப்ப ஒரு மடியமான கலங்கள் உருவாகிட்டு ஈற்றவத்தை ஒன்றிலேயே உருவாகிட்டு. அப்ப ஒடுக்கற்பிரிவு ரெண்டு முடியும் வரைக்கும் காத்திரிக்க தேவையில்லை ஒரு மடியமான களம் உருவாகிறது. ஒடுக்கற்பிரிவு ஒன்றின் ஈற்றவத்தை ஒன்றிலேயே இருமடியமான ரெண்டு கருக்கள் உருவாகிடும். புளிய ஒரு பிரிவு வளமையான மாதிரி ரெண்டு கலவும் பிளவு சால் மூலம் அல்லது களத்தட்டு உருவாவதன் மூலம் ரெண்டு கலங்களும் பிரியும், சரிதானே? இப்போ ஒடுக்கற்பிரிவு ரெண்டு, இப்ப இது ஒடுக்கற்பிரிவு ஒன்றுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு? இவ்வளவுலயும் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் கேட்டா தான் உங்களோட இது கிளியர் ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப விளங்காட்டி ஏதாவது கேளுங்க. ஏதாவது கேள்வி இருக்குதா? ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கிட்டுன்னு நம்புறேன். டவுட் இருந்தா கேளுங்க, நான் கேள்விகள் செய்யற நேரமும் விளங்கும். ரைட். ஒடுக்கற்பிரிவு ரெண்டு இளையுறு பிரிவே மாதிரிதான், இதுல எந்த வித்தியாசமும் இல்லை. இப்ப என்ன நடக்க போது, இந்த ஒருமடியமான களம் இருந்ததுக்கு இந்த ஒருமடியமான களத்துக்குள்ள ரெட்டிப்படைந்த நிறமூர்த்தங்கள் இருக்குது. அப்ப ரெட்டிப்படைந்த நிறமூர்த்தங்கள் இருக்கிறதுனால அவங்கள ரெண்டா பிரிக்கிறது தான் இப்ப நோக்கம். அவங்கள ரெண்டா பிரிக்கணும். ரெண்டா ஒட்டிக்கிட்டு இருக்கிற நிறமூர்த்தங்களை அரை சகோதரி அரை நிற உருக்களை நாங்க ரெண்டா பிரிக்கணும். இப்ப சொல்லுங்க, இங்க இருக்கிற சகோதரி அரை நிற உருக்கள் சர்வ சமனானதா அல்லது மாறல்களை கொண்டதா? மாறல்களை கொண்டு. மாறல்களை கொண்டது. எதன் மூலமான மாறல்? குறுக்கு பரிமாற்றம் மூலமான மாறல்களை கொண்டது. சகோதரி அரை நிற உருக்கள், சகோதரி அரை நிற உருக்களை தான் கேட்கிறோம். ஒரு நிறமூர்த்தத்தை எடுத்தா இந்த நீளத்தை எடுத்தால் இந்த ரெண்டு சகோதரி அரை நிறமும் ஒன்று இல்ல, ஒன்றுல சிவப்பு துண்டெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா விலங்கு, இந்த படங்களை பார்த்தாலே உங்களுக்கு விலங்கு. ரைட். அவ திரும்ப முன்னவத்தை ரெண்டுல வளமையான மாதிரி மையமூர்த்தம் முடுவுரு உருவாகும், கதிர்கள் உருவாகும், புன்கரு மறையும், வளமையான செயற்பாடுகள் நடக்கும். ரெண்டு பக்கமும் இந்த உடுவுருக்கள் இந்த புன்மையத்திகள் ரெண்டு தொங்கலுக்கு போகும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும்.
இப்ப இந்த களத்துல முன்னவத்தை ஒன்றுல அணுவத்தை ஒன்றுல என்ன இந்த இந்த உருவாகின அணுவத்தை தட்டு இருக்குதானே, இந்த தட்டுக்கு அணுவத்தை ரெண்டுல உருவாகிற தட்டு செங்குத்தாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சு கொள்ளும். அணுவத்தை ஒன்றுல உருவாகின அணுவத்தை தட்டு இருக்குதானே, இப்ப இது 180 இந்த கிடையாக இருக்குது. ஆனா அணுவத்தை ரெண்டுல உருவாகிற அணுவத்தை தட்டு ரெண்டு களத்திலையும் ஆரம்பத்துல இருந்த அணுவத்தை ஒன்றுல இருந்த தட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல எம்சிக்யூல வரலாம். அப்ப அணுவத்தை தட்டானது ஒடுக்கற்பிரிவு 2 அணுவத்தை தட்டு ஒடுக்கற்பிரிவு 1 அணுவத்தை தட்டுக்கு செங்குத்தாக இருக்கும்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரிதானே? வளமையாக பொதுவாக இது செங்குத்தாக இருக்கும். ஒடுக்கற்பிரிவு 2 எப்பவும் ஒடுக்கற்பிரிவு 1க்கு செங்குத்தாக இடம்பெறும். இதை ஞாபகம் வச்சுங்கன்னா சரி. இதுல வளமையான மாதிரி கதிர்கள் வந்து இந்த நிறமூர்த்தங்கள்ல 2 பகுதியிலையும் சகோதரி அறை இந்த கைனட்டோகோர் நாங்க படிச்சோம். கைனட்டோகோர்ல வந்து இயக்கத்தானம் என்ன இயக்கத்தானத்துல வந்து இணையும். அதன் பிறகு நார்கள் சுருங்கும், கதிர்கள் சுருங்கும். அவ ரெண்டும் 2 பக்கத்துக்கு போகும். மேன்முகாவத்தையில என்ன நடக்கும்? மேன்முகாவத்தையில கதிர்கள் வந்து 2 பக்கத்துக்கும் என்ன செய்யும்? சுருங்கும். அதாவது மேன்முகாவத்தையில இந்த அணு அவத்தையில வந்து நிறமூர்த்தங்கள்ல 2 பக்கமும் கதிர்கள் இணையுதுதானே, புன்குழாய்கள் புரதங்கள் இணையுதுதானே. மேன்முகாவத்தையில் என்ன நடக்கும்? இந்த புன்குழாய்கள் சுருங்க ஆரம்பிக்கும். எப்படி சுருங்கும்? இந்த புரதம் நார்கள் வந்து அமைப்பழிய தொடங்கும். புரதம் வந்து சின்னதாக தொடங்கும். சின்னதாக ஆக ஆக இந்த கதிர்கள் வந்து சுருங்கும். சுருங்கினால் மேன்முகாவத்தையில இது நடுவால பிரிஞ்சி இந்த ஒட்டிக்கிட்டு இருந்த 2 நிறமூர்த்தமும் இந்த மைய பார்த்து நாங்க படிச்சோம். இந்த மைய பார்த்தால நடுவால பிளந்து இப்ப இழுக்காங்க 2 பக்கம் கவுத்த கட்டி இழுத்தா என்ன நடக்கும்? நடுவால பிளக்கும். பிளந்து 2 பக்கமும் இந்த சோடிகள் வந்து பிரிஞ்சு போகும். இப்ப சகோதரி அரை நிற உருக்கள் இங்க 2 பக்கமும் பிரிஞ்சு போகும். அதே நேரம் இந்த அரை நிற உருக்களோட இணையாத கதிர்கள் வந்து நீட்சி அடைவதன் காரணமாக மேன்முகாவத்தை ஒன்றுல என்ன விளங்கணும்? மேன்முகாவத்தை ஒன்றுல என்ன உங்களுக்கு டவுட்டா இருக்குது? மேன்முகாவத்தையில ஒன்றுல 2 அமைப்பொத்த சோடி ஒண்டா ஒட்டிக்கிட்டு இருக்குதானே. 2 அமைப்பொத்த சோடி ஒண்டா ஒட்டிக்கிட்டு இருக்குது. சரிதானே? 2 அமைப்பொத்த சோடி ஒண்டா ஒட்டிக்கிட்டு இருக்குது. இப்ப இவங்க என்ன செய்வாங்க? 2 அமைப்பொத்த சோடிலையும் 2 பக்கத்திலையும் கதிர்கள் இணையும். ஏன்னா நடுவுல இப்படித்தானே இருக்க போகுது. நடுவுல இருக்கிறதுனால ஒரு நிறமூர்த்தத்துல 2 பக்கமும் இணையறதுக்கு பதிலாக ஒட்டிக்கிட்டு இருக்கிற 2 அமைப்பொத்த நிறமூர்த்த சோடிக்கும் 2 பக்கமும் கதிர்கள் இணையும். இப்ப இந்த கதிர்கள் சுருங்கினால் என்ன நடக்கும்? நிறமூர்த்தங்கள் 2ஆ பிரியறதுக்கு சகோதரி அரை நிற உருக்கள் 2ஆ பிரியாம ஒட்டிக்கிட்டு இருந்த அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் 2ஆக பிரியுது. 2ஆக பிரிஞ்சு ஒரு பக்கம் தாயிலிருந்து வந்த அரை நிற நிறமூர்த்தமும் ஒரு பக்கம் தந்தையிலிருந்து வந்த நிறமூர்த்தமும் போகுது. இப்ப நீலம் தாயிலிருந்து வந்தது, சிவப்பு தந்தையிலிருந்து வந்தது என்றால் நீலம் ஒரு பக்கமும் சிவப்பு ஒரு பக்கமும் போகுது ஒரு சோடியில. இப்படி இந்த களத்துக்குள்ள 3 சோடி இருக்குது. அப்ப 3 சோடியிலையும் மூணு சோடியிலையும் ஒவ்வொரு சோடியில இருந்தும் தாயிர சோடி ஒரு பக்கமும் தந்தையில சோடி ஒரு பக்கமும் போகும். ஆனால் இதுல உங்களுக்கு எது குழப்பம்? அந்த தாயும் தந்தையும் கலந்து போறது அவங்களுக்கு குழப்பமா இருக்குது. அதான் விலங்கல்ல. ஓகே. அப்ப அதாவது தன்வய தொகுப்புல என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள், இப்ப உதாரணமா இந்த களத்தை பாருங்களேன். இதுல 3 சோடி நிறமூர்த்தம் இருக்குதானே. 3 சோடி அமைப்பொத்த நிறமூர்த்தம் ஒரே ஷேப்ல இருக்கிற நிறமூர்த்தம் இருக்கு. இதுல நீலம் வந்து தாயில இருந்து இந்த களத்தினுடைய தாயில இருந்து வந்ததுன்னு வச்சுக்கொள்ளுங்க. சிவப்பு இந்த களத்தினுடைய தந்தையில இருந்து வந்ததுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப தந்தையும் தாயும் இருந்தும் வந்த 2 நிறமூர்த்தமும் ஷேப் ஒண்டா இருந்தாலும் ஜீன் வித்தியாசம்.
ஜீன் ஒரே ஃபங்க்ஷனை தான் செய்யும். இப்போ உதாரணமா சொல்லுங்களேன், தந்தை வந்து கருப்பான ஆள், இந்த இந்த பிள்ளையிட தந்தை வந்து கருப்பான ஆள், இந்த பிள்ளையிட தாய் வெள்ளையான ஆள். இப்ப இந்த நிறமூர்த்தம் கலருக்குரிய நிறமூர்த்தம் வைங்க. இந்த நிறமூர்த்தத்தில் இருக்கிற சிவப்பு நிறமூர்த்தம் தந்தையில இருந்து வந்ததுண்டா அவர ஜீன்ல என்ன இருக்கும்? கருப்பு இருக்கும். சரிதானே? நீலம் தாயில இருந்து வந்ததுண்டா தாயில இருக்கிற ஜீன் என்ன கலரை கொண்டிருக்கும்? வெள்ளை புரதத்தை உருவாக்குற கலரை கொண்டு ஜீனை கொண்டிருக்கும். இப்ப இந்த பிள்ளையில வந்து சிவப்பும் நீளமும் இருந்தது அமைப்பொத்த நிறமூர்த்தங்களாக. இப்ப நாங்க இதுல இருந்து ஒரு ஒரு மடியமான கலத்தை தானே உருவாக்க போறோம். ஒரு மடியமான கலம் உருவாகிற நேரம் ஆஹ் தாயும் அமைப்பொத்த நிறமூர்த்தங்கள் ஒரு செட் வந்து உண்டாயிருக்கலாம். ரெண்டு பக்கமும் ரெண்டு போகணும். அப்பதான் ஒரு மடியமான கலம் போகும். அப்பதான் திருப்பி உருவாகிற பிள்ளையில வந்து இன்னொரு தாயில இருந்து வர ஒரு மடியமும் இதுல இருந்து போற ஒரு மடியமும் சேர்ந்து ரெண்டு மடியம் உருவாகும். இப்படி ரெண்டு மடியம் ஒரு மடியம் உருவாகிற நேரம் இப்ப இது நிறம்னு வைங்க, நிறம். அதே மாதிரி இது உயரத்துக்குரியதுன்னு வச்சு கொள்ளுங்களேன். இந்த ரெண்டாவது இருக்கிறது உயரத்துக்குரியது. இதுல தந்தை வந்து உயரமான ஆள், தாய் வந்து ஷோர்ட்டான ஆள்னு வைங்க. சரிதானே? தந்தை உயரமான ஆள், தாய் வந்து ஷோர்ட்டான ஆள். இந்த மூணாவது எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்ப சிவப்பு வந்து தந்தை உயரமான ஆள், தாய் ஷோர்ட்டான ஆள். இப்ப இது ரெண்டும் இப்ப நீளமும் எல்லா நீளமும் ஒரு பக்கம் இருந்து எல்லா சிவப்பும் ஒரு பக்கம் இருந்தால் இது ரெண்டும் ரெண்டா பிரியமாக இருந்தால் நிறம் சிவப்பு தந்தையிட கருப்பு, அவர் வந்து சிவப்பு உயரம், அப்ப சிவப்பு கருப்பும் உயரமும் ஒரு பக்கம் போய்த்திரும். அப்ப தந்தை எப்படி இருந்தாரோ அவர நிறமூர்த்தம் ஒரு பக்கம் அப்படியே போகும். அப்ப இயல்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனா இதுவே சிவப்புல ஒன்றும் அதாவது கலருக்குரியதுல சிவப்பு தந்தையிடதும் நீலம் குட்டையானது ஒரு பக்கம் போனால் இந்த இந்த களத்திலிருந்து உருவாக போற பிள்ளையில கருப்புக்குரிய கலர் வந்து கருப்பா இருக்கும். ஆனா அவர் உயரம் இல்லாம குட்டையான ஜீனை கொண்டிருப்பார். சரிதானே? இப்படி அப்ப புதுசா வார பிள்ளையில வித்தியாசம் வரும். தந்தை உண்மையா இவர தந்தை வந்து உயரமான ஆளாவும் கருப்பான ஆளாவும் இருந்ததுக்கு இவர பேரன் வந்து உயரமான ஆளாவும் கருப்பான ஆளாவும் இல்லாம குட்டையான ஆளா மாறுறாரு. ஏன்டா இது மிக்சர் வாரதுனால. இதைத்தான் நாங்க சொல்றோம் தன் வயத்தொகுப்பு என்று சொல்லி. அதாவது தாயிரையும் தந்தையிரையும் நிறமூர்த்தங்கள் ரெண்டு பக்கமும் கலந்து பிரிஞ்சு போறது. சரிதானே? கலந்து பிரிஞ்சு போறதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் தன்மய தொகுப்பு. அது விளங்கிட்டா உங்களுக்கு? உங்களுக்கு கிளியர் ஆகுது? ஓகே. நான் கடைசியா வீடியோ ஒன்று போடுறேன். ஏண்டா இது வந்து கொஞ்சம் சிக்கலான பாட்டு தானே, அதனால நான் கடைசியா வீடியோ ஒன்று போடுறேன். கடைசியாக இப்படி ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போய் நாங்க ஒடுக்கட் பிரிவு 2க்கு வந்தோம். ஒடுக்கட் பிரிவு 2 வந்து கிட்டத்தட்ட இளையுறு பிரிவு மாதிரி. அப்ப இதுல ஏற்கனவே ரெண்டு களம் உருவாகிட்டு ரெண்டு களத்திலையும் ரெட்டிப்படைஞ்ச நிறவுருக்கள் இருக்குது. சகோதரி அறை நிறவுருக்கள் அவங்கள பிரிக்கிறது தான் இதுல நோக்கம். அப்ப இதுல உருவாகிற அணுவத்தை தட்டு ஒடுக்கட் பிரிவு 1ல இருந்த அணுவத்தை தட்டுக்கு செங்குத்தாக வரும். இதுல ரெண்டும் மேன்முகாவத்தை 2ல பிரிக்கப்படும். பிரிஞ்சு ரெண்டு ஈற்றவத்தை 2ல ரெண்டு கருக்கள் உருவாகும். வளமையான மாதிரி கருச்சூழி உருவாகும், புன்கரு உருவாகும், கதிர்கள் சிதையும், நிறமூர்த்தங்கள் தளர்ந்து இங்க குரோமட்டினாக மாறும். திருப்பி குளிய ஒரு பிரிவு பிளவு சால் அல்லது களத்தட்டு உருவாகிறது மூலம் ரெண்டு கருக்கள் உருவாகும். அப்ப மொத்தம் எத்தனை கலங்கள் உருவாக போகுதுங்க? மொத்தம் 4 கலங்கள் உருவாக போகுது. இது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற படம். இது ஒடுக்கற் பிரிவு 1ன் முன் அதே படங்கள் தான். இதுல கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல. அதனாலதான் நான் இந்த படங்கள்ல கொஞ்சம் கிளியரா போட்டிருக்கிறேன். அப்ப இதுல ஆஹ் கடைசியா பார்த்தால் இதான் சமரி. சரிதானே? அப்ப இதுல ஒரு மடியமான 4 வித்தியாசமான பிறப்புரிமை ரீதியில வித்தியாசமான 4 கலங்கள் உருவாகும். சரிதானே? ரைட். அப்ப இங்க ஒடுக்கற் பிரிவிற முக்கியத்துவம் என்ன உங்கள்கிட்ட கேட்டால் ஒன்று இந்த 3 முக்கியத்துவங்கள் இருக்குது. என்ன நாங்க ஏற்கனவே கதைச்சோம், அதைத்தானே தொகுத்து சொல்றோம். ஒன்று இலிங்க முறையில இடம்பெருகும் இனங்களின் சந்ததிகளூடாக நிறமூர்த்த எண்ணிக்கையை மாறாம பேணுதல். அதாவது நான் சொன்னமே இப்ப 46 தாயிலையும் தந்தையிலையும் இருந்தா பிள்ளையிலையும் 46 இருக்கணும். அப்பதான் அது மனுஷன் அவர்
தாயிலிருந்து உருவாகிற விந்திலையும் 46 இருந்து முட்டையிலையும் தாயிலிருந்து உருவாகிற முட்டையிலையும் 46 இருந்து தந்தையிலிருந்து உருவாகிற விந்திலையும் 46 இருந்து ரெண்டும் சேர்ந்தால் பிள்ளையில 92 வந்துடும். அப்ப அது மனிதனாக இருக்காது. அதனால மனிதனை உருவாக்கணுமாக இருந்தால் தாயும் தந்தை ரெண்டா பிரியணும். அப்ப அந்த நிறமூர்த்த எண்ணிக்கையை சந்ததிகளூடாக மாறாம பேணுவது ஒடுக்கற்பிரிவோட ஒரு முக்கியத்துவம். இரண்டாவது, மாறல்கள் உருவாவதன் மூலமாக கூர்ப்புக்கு வழிகோள்றது. என்னென்ன செயற்பாடுகள் மூலமாக மாறல் உருவாகுது? குறுக்கு பரிமாற்றம், மீளச்சேர்க்கை. மீளச்சேர்க்கைன்னா என்ன? நாங்க இதுல படிச்சோம். இந்த குறுக்கு பரிமாற்றம் நடக்கிற நேரம், குறுக்கு பரிமாற்றம்ங்கிறது இந்த ரெண்டு பாதங்களும் ஒண்டா ஒட்டி கொள்றது. மீளச்சேர்க்கைண்டா பிரிகிற நேரம் ஒரு துண்டு அங்காலையும் ஒரு துண்டு இங்காலையும் போறது. அதுதான் நாங்க சொல்றோம் மீளச்சேர்க்கை, ரீகம்பினன். சரிதானே? அப்ப இதுல வந்து குறுக்கு பரிமாற்றத்துல இதுல ஒரு கால் துண்டும் இதுல ஒரு கால் துண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளுது. அவ்வளவுதான். இதால மாறல் வரும். ஒட்டி கொள்றதால மட்டும் மாறல் வராது. அது பிரிஞ்சு போகக்குள்ள அந்த துண்டு மாறி மாறி போகணும். பிரியக்குள்ள அப்படியே ஒட்டின மாதிரியே பிரிஞ்சா பிரயோசனம் இல்லை. சரிதானே? பிரிஞ்சு போற நேரம் அந்த துண்டு இங்கேயும் இந்த துண்டு அங்கேயும் மாறணும். அப்ப அந்த மாறல் வந்து 3 செயற்பாடுகளால ஏற்பட்டது. என்னென்ன? குறுக்கு பரிமாற்றம், மீளச்சேர்க்கை, தன்வய தொகுப்பு. தன்வய தொகுப்பு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். சரிதானே? ரைட். இவ்வளவுதான் ஒடுக்கற்பிரிவு.